கௌரவ சம்பந்தன் ஐயா அவர்கள் சம்பந்தமான அனுதாப விவாதம் பிரேரணை. இது சம்பந்தன் ஐயா சம்பந்தமாக ஒரே ஒரு விஷயம் நான் கட்டாயம் இந்த இடத்துல சொல்லியாகணும். நான் முதல் நாள் பாராளுமன்ற அமர்வுக்கு வந்தேன் 2020. நான் பாராளுமன்ற அமர்வில் பங்கேற்கும் போது அதை முடிஞ்ச பிற்பாடு சபாநாயகர் அவர்களோட விருந்து கீழே ஏற்பட்டுச்சு. இந்த விருந்தின் போது என்னோட இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ராமேஸ்வரன் அவர்கள் சொல்லியிருந்தார், கௌரவ சம்பந்தன் ஐயா இருக்கார், கட்டாயம் நீங்கள் போய் மரியாதை செலுத்தி ஆகணும். அப்படி இருக்கும்போது நானும் போய் பேசும்போது என்னதான் வயசு வித்தியாசம் இருந்தாலும் பாராளுமன்றத்தில் முதல் நாள் என்கிட்ட சொல்லியிருந்த ஒரே ஒரு விஷயம், மக்கள் நம்பிக்கையோட வாக்களித்து கொண்டு வந்திருக்காங்க, மக்களுக்கு கட்டாயம் சேவை செய்யணும். அதே மாதிரி என்று சொல்லியிருந்தார். இந்த பாராளுமன்றத்தில் வயது அதிகமாக உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நான் தான், அதே மாதிரி வயது குறைவாக உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் தான். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே ஒரே நோக்கத்தோடு தான் பயணிக்கணும். ஆகவே எனக்கு அது ஒரு பெருமையாக தான் நான் கருதுகிறேன். சம்பந்தன் ஐயாவோட நெருக்கமான உறவு இல்லாவிட்டால் கூட அவர் பாராளுமன்றத்தில் ஆக்டிவாக இருந்த சில நாட்கள் அவரோட அனுபவம், அவரோட ஆலோசனைகளை எடுத்து இன்னைக்கு என்னால் முடிஞ்ச ஒரு முன்னுதாரணத்தை காமிக்க முடியும்னா அது சம்பந்தன் ஐயா தான் சொல்லியாகும். அதே நேரத்தில் மறைந்த தலைவராகிய சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயாவுக்கும் சம்பந்தன் ஐயாவுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு மறைந்த தலைவராகிய ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள், எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கும்போது ஒவ்வொரு ஆலோசனையும் சம்பந்தன் ஐயாவோட ஆலோசனைக்கு அமைஞ்சு தான் செயல்படுவார் பல்வேறு இடத்துல. அப்படி இருக்கும்போது அந்த மரியாதை என்றைக்குமே இருக்கும். எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்.